இப்போ நடந்து முடிஞ்ச சட்டசபையில் இந்நாள் அறநிலையத்துறை அமைச்சரும் முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சரும் காரசாரமான விவாதங்கள் நடந்தது. மல்டி லெவல் கார் பார்க்கிங் கோயில் நிதியை வச்சு கட்டுறது சரியா தப்பான்ற ஒரு விவாதம் நடந்தது. அதில் எது சரின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோவில்களுக்கு சொந்தமான சொத்து அரசாங்கத்துடையதா அல்லது கோவிலுக்கு சொந்தமானதா? இதை பற்றி சட்டம் என்ன சார் சொல்லுது? முதல்ல இதில் ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இந்த கோயில் சொத்துங்கிறது ஹெச்ஆர்என்சி ஆக்டுக்குள்ள தான் வருது. இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, கோயில் சொத்து, கோயிலோட வளாகம், கோயிலோட நிலங்கள், கோயிலோட வளங்கள், நகைகள் எல்லாமே கோயிலுக்கு தான் சொந்தம். அதை நிர்வகிக்கிறதும் அதை பராமரிக்கிறதும் தான் அரசாங்கத்தோட வேலையை தவிர கோயில் சொத்து அரசாங்கத்தோட சொத்தும் இல்லை. அரசாங்கம் நினைச்ச மாதிரி கோயில் சொத்தை யூஸ் பண்ணவும் முடியாது. அதுக்கு பல தீர்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களின் சொத்து பல ஏக்கர் கணக்கில் இருக்கான்னு சொல்கிறாங்க சார். அதை பற்றி உண்மையான நிலவரம் என்னங்க சார்? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். தமிழ்நாட்டில் இருக்க கோயில்களுக்கு எக்கச்சக்க சொத்துக்கள் இருக்குது. லாஸ்ட் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா 4.78 லட்சம் ஏக்கர் இருக்குது. இது இல்லாமல் வணிக வளாகங்கள் இருக்குது, ஃப்ளாட்ஸ் இருக்குது, நிறைய ஏக்கர் கணக்கில் சொத்து நிறைய இருக்குது, நகைகள் இருக்குது, கோயில் வளாகங்கள் இருக்குது. இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்டே வந்தது. அதனால் அரசாங்கம் இதை சொந்தம் கொண்டாட முடியாது. இது நிர்வாகம் தான் செய்ய முடியுமே தவிர அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சொத்தை ஆல்டர்னேட்டோ இல்லை விற்கவோ எதுவும் பண்ண முடியாது. போன ஆட்சியில் பல ஏக்கர் கணக்க சொத்தை மீட்டெடுத்தேன்னு சொல்கிறாங்களே, இந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி நிறைய கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு ஆளுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் மீட்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த 4.78 லட்சம் ஏக்கர் முழுசாக இருக்கும். ஆனால் இப்போ முழுசாக இல்லை. மீட்டு எடுக்கிற ப்ராசஸில் தமிழ்நாடு அரசு போன ஆட்சியில் இறங்கி இருந்தது. சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். இப்போ நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10 கோடி ரூபாய் கோயில் நிதி எடுத்து ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் குன்னூரில் கட்டுறது அவசியமா, இல்லை அந்த கோயில்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து தரது அவசியமானு கேட்குறாரு. முதல்ல குன்னூருங்கிறது எப்படிப்பட்ட இடம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஹில் ஏரியா ப்ளஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டு ப்ளஸ் கோயில்கள் இருக்கிற இடம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட டேட்டா படி பார்த்திங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் குன்னூருக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000-3000 கார் அந்த ட்ராவல் பண்ணுறாங்க. பெரும்பாலான ஹில் ஸ்டேஷனில் பார்க்கிங் வசதி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இடம் குறுகலாக இருக்கிறதுனால. ஸோ இந்த பார்க்கிங் கட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, அரசுக்கு நிதி வருவாய் வருது. கோயில் சொத்தில் கட்டுறதுனால அந்த நிதி, அதில் வசூல் பண்ணுற நிதி கோயிலுக்கே சொந்தமாகுது. அந்த நிதியில் கோயிலுக்கான அடிப்படை வசதிகள்லாம் செய்யலான்றது தான் கடந்த ஆட்சியில் இருந்த திட்டம். அதனால் காரில் வரவங்க கரெக்டான பார்க்கிங் நம்ம கொடுத்தாதான் கோயிலுக்கு இறங்கி சீரான தரிசனம் செய்ய முடியும். இதுவும் ஒரு அடிப்படை வசதி தானே தவிர இது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் திட்டம் அமைச்சரோட சொந்த விருப்பத்தின் பேரில் நடந்ததாக சொல்கிறாங்க. இதுக்கு உங்கள் கருத்து என்னங்க சார்? மேலும் இது போல் சட்ட தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Your rights, our voice.